ஹலோ எவ்ரிவான். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு நான் என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு செஞ்ச கேக்கு தான். நான் வந்து என்ன தீமில் செஞ்சேன்னா ஃபுட்பால் தீமில் செஞ்சேன். நான் அதுக்கு உள்ளுக்கு யூஸ் பண்ணினது வந்து பட்டர் கேக் தான். பட்டர் கேக் ரெசிபி ஒன்று வந்து ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸோடு நான் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் இதில் வந்துட்டு நான் டீட்டெயிலாக செல்லலை. நான் வந்து ஹாஃப் ஃபுட்பால் மாதிரி ஷேப்பை தான் செய்ய போகிறேன். அதனால் இது மாதிரி ஹாஃப் பவுல் ஒன்று எடுத்துக்கிறேன். இப்போ இது நல்லா பட்டர் பூசிட்டு கொஞ்சம் மாவு போட்டு இது மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாது. நான் இப்போ இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். பேக் பண்ணுற டெம்பரேச்சர் டைமிங் எல்லாம் வந்து முந்தின வீடியோவில் கொடுத்தீங்கன்னா அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த கேக்கை ஃபொண்டன் வச்சு தான் கவர் பண்ண போகிறேன். இப்போ ஃபொண்டன் போடுறதுக்கு முன்னே மேலால் வந்து பட்டர் க்ரீம் போட வேணும். அதுக்கு இந்த ப்ரௌன் பாட்டெல்லாம் வந்து இப்படி வெட்டி கொள்கிறேன். அப்போ தான் பட்டர் க்ரீம் வந்து ஒட்டுமே, இல்லாட்டி நீங்கள் கேக்கோடு அப்படியே கலண்டு வந்துடும். இந்த கேக்கில் ஹைட் கொஞ்சம் கூட இருந்ததுனால நான் நடுவால் கட் பண்ணி வந்து பட்டர் க்ரீம் போட போகிறேன். இப்போ பட்டர் க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த நடுவில் கட் பண்ணியிருந்தேனே அதில் வந்துட்டு கேக் வந்து ட்ரை ஆகாமறதுக்கு வந்து சுகர் சிரப் வந்து சேர்த்த போகிறேன். சுகர் சிரப்புன்றது வந்து நீங்கள் வந்து இந்த அடுப்பில் வச்சு அந்த காய்ச்சி அப்படி எடுக்கிறது இல்லை. இது ஜஸ்ட் தண்ணியில் கொஞ்சம் சுகர் போட்டு கரைச்சி இது மாதிரி இந்த உங்களோட கேக்கை வந்து இப்படி வெட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த கேக்கை வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு கிளாஸ் இதில் வந்து கொஞ்சம் பட்டர் க்ரீமை போட்டு கொஞ்சம் கேக்கை ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா கேக் அங்கிட்டு இங்கிட்டு அப்படியே ஆடும். இப்போ வந்து நான் வந்து பட்டர் க்ரீம் அப்ளை பண்ணேன். நான் இந்த பட்டர் க்ரீம் ரெசிபியும் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு செக் பண்ணிடலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் காஃபி ஃப்ளேவரும் சேர்த்திடுறேன். காஃபி எசன்ஸ் இந்த பட்டர் க்ரீமுக்கு. அப்போ கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று, டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் ஒன்று தருன்றதுக்காக உங்களுக்கு வேணுமான ஃப்ளேவர் சேர்த்திக்கொள்ளலாம். எங்களோட கேக் ஃபுல்லாக வந்துட்டு நான் பட்டர் க்ரீமால் கோட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஃபொண்டன் ஐசிங்கால் தான் நான் இதை கவர் பண்ண போகிறேன். ஃபொண்டன் ஐசிங் ரெசிபியும் வந்துட்டு நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிடுறேன். அதை வந்து டீட்டெயில் அப்லோட் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ நான் இதை வந்து தட்டி எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் தட்டு நேரம் வந்து நீங்கள் ஐசிங் சுகர் போட்டுக்கோங்க. அப்போ வந்து ஒட்டாது. தட்டின ஃபொண்டன் ஐசிங்கை வந்து இப்படி இந்த மேலால் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஷேப் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு டிஷ்யூ பேப்பரை மேலே வச்சு இப்படி கையால் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ வந்துட்டு அந்த ஃபுட்பால்ட்டு சரியான ஷேப் எடுக்கிறதுக்கு வந்து நான் ஃபொண்டன் வந்து பிளாக்கும் ஒயிட்டும் யூஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் ஆல்ரெடி மெஷர்மெண்ட் எடுத்து வந்து கட் பண்ணி வச்சு கொண்டிடுறேன் ஒரு தாளில். இப்போ அதை வச்சு நான் கட் பண்ணுறேன். நீங்கள் கட் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பார்ட் வந்துட்டு 5 சைடு வர வேணும் பென்டகன் ஷேப்பில். ஒயிட் பார்ட் ஹெக்ஸகன் ஷேப்பில் 6 சைட் வரதுக்கு மாதிரி வெட்டிக்கொள்ள வேணும். அப்போ தான் அந்த ஃபுட்பாலில் ஷேப் வரும். நீங்கள் ஒரு ஃபொண்டனுக்கு மேலே தான் இதை ஒட்ட போகிறீங்க. அதனால் சும்மா ஒட்டினா வந்து ஒட்டிப்படாது. அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு ஒட்டுங்க. இப்போ அந்த ஃபுட்பாலில் சரியான ஷேப் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பிளாக் இது தான் ஒட்ட வேணும். ஒட்டி அதை சுற்றி அந்த ஒயிட் பார்ட்ஸ் வந்து வர மாதிரி அந்த பேட்டர்னை எடுக்க வேணும்.
இந்த ஃபுட்பால் அந்த போல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டீட்டெயிலா செய்யணும்னா, அந்த பிளாக் பார்ட்டுக்கும், ஒயிட் பார்ட்டுக்கும் இடையில அந்த நூலால தெச்ச மாதிரி ஒரு மார்க் இருக்கும். அத வந்து நான் டூத் பிக்கால இப்படி செய்றேன். இப்ப வந்துட்டு கீழயே அ கொஞ்சம் அந்த பிளெயின் ஆயிறனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிக்கு. அத சுத்தி நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட்ல கிரீன் கலர் ஃபுட் கலரிங் போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த கீழ வந்து டெக்கரேட் பண்ண போறேன். டெசிகேட்டட் கோகோனட் போடுறதுக்கு முந்தி கீழயே பட்டர் கிரீமா போட்டுக்கோங்க. அப்பதான் ஒட்டும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க. மத்தது வந்து லைக் பண்ணுங்க. ஆ எலுமினா இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இனிமே இந்த சேனல்ல வந்து கன்டினியூஸா இன்ஷா அல்லாஹ் வீடியோஸ் வரும். தேங்க் யூ.